வணக்கம் குழந்தைகளே, ஆர்ஜே கிரியேஷன்ஸ் 94 சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம். இன்று நம்ம பார்க்க போற கதை ஒரு சின்ன அணில் செய்த பெரிய சாதனை. சின்னதா இருந்தாலும் மனசு ரொம்ப பெரிய ஒரு அணிலின் அற்புதமான கதை இது. ஒரு பசுமையான அமைதியான காட்டில் பறவைகளின் கீச்சும் இலைகளின் சலசலப்பும் மிக இனிமையான இசை போல கேட்டது. அந்த காட்டின் ஒரு மூலையில் ஒரு சின்ன அணில் வாழ்ந்தது. அதன் பெயர் சின்னு. சின்னு சின்னதா இருந்தாலும் அதன் மனசு ரொம்ப பெரியது. தினமும் மரத்திலிருந்து கொட்டைகளை சேமித்து பறவைகளோடு பேசிக்கொண்டு காற்றோடு விளையாடி கொண்டு சந்தோஷமா வாழ்ந்தது. மற்ற விலங்குகளுக்கு சின்னு ரொம்ப சின்னதாய் தான் தெரிந்தது. இது என்ன சின்ன கிருமி மாதிரி இருக்கே, இதால என்ன உதவி செய்ய முடியும்? இப்படி பல கிண்டல் வார்த்தைகள். ஆனால் சின்ன மனம் உடையவில்லை. ஒரு நாள் நான் எல்லாருக்கும் உதவுவேன் என்று மனசுக்குள்ளே வாக்குறுதி செய்தது. ஒரு நாள் காட்டின் ஒரு பகுதியில் பெரிய தீ பிடித்தது. மரங்கள் எரிய ஆரம்பித்தன. வானம் கருத்தது. எல்லா விலங்குகளும் அலறத் தொடங்கின. யானை ஐயோ தீ எங்க ஓடுறது என்று புலம்பியது. அதற்கு நதி பக்கம் போகலாம் என்று மான் கூறியது. ஆனால் எங்க பார்த்தாலும் தீ மட்டுமே. பாதைகள்லாம் மூடப்பட்டது. எல்லாரும் சிக்கிக் கொண்டார்கள். பந்த நேரத்தில் சின்னு மட்டும் பயப்படவில்லை. அது ஓடி சென்று அருகில் இருந்த நதியில் ஒரு துளி தண்ணீர் எடுத்துக்கொண்டு தீயின் மீது ஊற்றியது. மற்ற விலங்குகள் சிரித்தன. ஹா, ஒரு துளியால் தீ அணையுமா என்று கேலி செய்தது. சின்னு மீண்டும் ஓடியது. மீண்டும் தண்ணீர் எடுத்தது. திரும்ப 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 நான் முடிந்ததை செய்வேன், மீதியை இயற்கை பார்த்துக் கொள்ளும் என்று சின்னுவின் தைரியத்தை பார்த்து வானம் மனமிறங்கியது. கருமேகங்கள் கூடின. காற்று வீசியது. மழை மழை பொழிய ஆரம்பித்தது. சின்னுவின் துளி தண்ணீருடன் மழையும் சேர்ந்தது. மெதுவாக மெல்ல மெல்ல தீ முழுவதும் அணைந்தது. காடு மீட்கப்பட்டது. எல்லா விலங்குகளும் சின்னுவை பார்த்தன. இந்த முறை கிண்டலுடன் இல்ல, இந்த முறை கண்ணீருடன் மரியாதையுடன். யானை சின்னுவை பார்த்து, நீ சின்னதா இருந்தாலும் உன் மனசு ரொம்ப பெரியது. நரி வெட்கத்துடன் கூறியது, மன்னிச்சிட்ட சின்னு, இனிமே நீதான் எங்க ஹீரோ. அந்த நாள் முதல் காடு முழுவதும் ஒரே கதை பேசப்பட்டது. ஒரு சின்ன அணில் ஒரு பெரிய மாற்றம் செய்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஆர்ஜே கிரியேஷன்ஸ் 94 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் ஷேர் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் காட்டுங்க. அடுத்த கதையோட மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.